வெல்கம் டு MYLAI Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பொரிச்ச குழம்பு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா இந்த சேனலை Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நியூ அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்துர்க்கேன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை. கடாய் வச்சுக்கோங்க. மூலையில இருந்து 4 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். நல்லெண்ணெய் நல்லா நுர வரும், அப்புறமா நல்ல ஃப்ளேவர் வரும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க காயெல்லாம் அதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன். வெட்டி வச்சுருக்க மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கின உடனே தேவையான அளவுக்கு, காய் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போது காய் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தாச்சு. இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்ச உடனே காய் நல்லா வெந்திருக்கும். நம்ம வச்சுருக்க அளவுலேருந்து குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? பிகினர்ஸ்க்காக தான் இதை சொல்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்க அளவு இவ்வளோ. இந்த அளவுக்கு தண்ணி வச்சோம். இப்போ சுண்டிடுச்சு. இப்போது காய் வெந்திருக்கும், பாதி வேக்காடு தான் வெந்திருக்கும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழ அளவுக்கு எடுத்துக்கோங்க, புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் அதையும் அதில் சேர்த்துட்றேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க. திரும்பவும் நல்லா கொதிச்சு குழம்பு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு சுண்டி வரும். இப்போ நம்மளோட குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்குன பிறகு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். காய் எப்படி வந்ததுன்னு தெரியலன்னா நீங்கள் ஒரு காய் எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அது நல்லா வெந்திருக்கும். இதுதான் நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை Subscribe பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.